உனக்கு? ஆமா 7 வயசு இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் செத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இந்த போராட்டம் எல்லாம் வேறொரு போராட்டம், வேறொரு வாழ்க்கை. போராட்டம் தானே வாழ்க்கை. ஆனா இந்த வகையான போராட்டம், இந்த வகையான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எங்கடா பிடிக்கல? என்னால எந்த முடிவுக்குமே வர முடியல. இதோட என்னத்தை சாதிக்க முடியும்? ஏதாவது சாதிக்கணுமா? எல்லாரும் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டா இருக்காங்க. சாதனை இல்லாம ஒரு வாழ்க்கையா? உலகத்துல எத்தனை பாமர மக்கள் இருக்கிறாங்க. அடுத்தவங்கள சாதனை மட்டுமே அனுபவிக்கிற பாமர ஜனங்க. ஐயோ, அவ்வளவு சுலபமா முடிவு கட்டக்கூடியதில்லை இந்த சாதனை. அது காலம் கட்ட வேண்டிய முடிவு. எப்பவோ காலம் கட்ட வேண்டிய முடிவுக்காக இப்போயே நாங்க சிரமப்படணும். அந்த முடிவு காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. ஆனா நான் காலத்துல தெரிகிற முடிவை தனக்கு சாதகமாக்கி பண்ணியா? இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. கடமை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்கலன்னா வாழ்க்கை இல்ல. அப்போ ஆமா ஆமா போராட்டம் தான். கடமையை செஞ்சு வருவது சாதனை, போராடி வருவது வெற்றி. ஆமா வெற்றி. எல்லாம் இந்த அப்பாவால வந்தது. சேப்பாக்கத்திடல ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்தது. நன்றி. சாயங்கால நேரத்துல அந்த வெயிலுக்காக போடுற விளம்பர அட்டைய தலையில மாட்டிக்கிட்டு சின்ன பசங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்க. ஆனா ஒரு பெரிய ஆளு ஒருத்தர் அந்த விளம்பர அட்டைய கழுத்துல தொங்க போட்டுட்டு ஹோட்டல் வாசல் நிக்கிறாரு. பெரிய ஆளுதான். சரி, பெரிய ஆளா யாரு? போ போ போ. அவருக்கு என்ன கண்ணு மார்பில் இருக்கா என்ன? கோபாலா, எங்க போற? என்ன வாங்க? என்ன பீடி? இல்லாத பீடி பேர் சொல்லுங்க. சேது பிடி இருக்கு. சிவாஜி பிடி இருக்கு. சந்திரிகா பீடி இருக்கு. ராஜா பீடி இருக்கு. காந்தி பீடி இருக்கு. காந்தி பீடி இருக்கா என்ன? காந்தி பீடி இருக்கா என்ன? காந்தி பீடி இருக்கா? இல்ல. இருக்காது. இருக்க கூடாது. வீடியோ அரசாங்கம் தடை விதிக்கலையே. காந்தி ஒரு கஞ்சாயியே. என்ன கேவலம், என்ன ஒரு கேவலம். ஹோட்டல் முன்னாடி ஒரு கனவு வாசம் பண்ணி நிக்கிறத பாருங்களேன். சூப்பர். இடுப்பு பெருட்டி வேற இருக்கு. கழுத்துல டை, மூஞ்சில கண்ணாடி வேற, மண்டையில தொப்பி. ரொம்ப கனவா. அது முன்னாடி இல்ல பின்னாடி மாட்டா. அசடு வடிவு பாருங்க. அவன் அப்படி கடந்து செல்லும் போது அவன் அணிந்திருந்த விளம்பரத்தை அறுத்து மூத்த எரினம் பறக்குது எனக்கு. இதுல பொண்டாட்டி வேற பார்த்து வைக்கப்பட்டா. 2 பேரும் ஹோட்டல் வாசல் முன்னாடி வந்தாங்க. சரி பொண்டாட்டி யாரும் நடிக்கிறீங்க மாறிட்டாரு அதுக்குள்ள. என்ன ஒரு கேவலம். நான் ஏதோ அந்த விளம்பரத்தை போட்ட மாதிரி
சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தர் செய்யற காரியத்துக்காக அந்த காரியம் செய்யாத எனக்கே வெக்க வரணும். அதான மனித இயல்பு. மனித இயல்புக்காக நான் வெக்கப்படணும். நான் ஏன் வெக்கப்படணும்? இப்படி வெக்கப்பட்டு இருக்க கூடாதற்காக வெக்கப்பட்டது எனக்கு வெக்கமா போச்சு. வெக்கத்துக்கு 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 வெக்கம் வெக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டு என் நண்பனோட அறையை நோக்கி போனேன். சரி. என் பாதை என்பது போல போனேன். வழியில ஒருத்தன் வேகமா என்னை நோக்கி வரான். நான் வலது பக்கம் போனா வலது பக்கம் வரான். இடது பக்கம் போனா இடது பக்கம் வரான். நின்னா நிக்கிறான். ரோட்ல அப்படியே பல்லாட்டு ஆடுற மாதிரி இல்ல இருந்தது எனக்கு. புஞ்ச மாரியம்மன் கோயில் ஆடுற மாதிரி. வைத்தீஸ்வரர் கோயில தேவடி ஆடுவாங்க. ஊருக்குள்ள கோழியில முந்திரி கொல்ல ஜிங்சா ஜிங்சா கண்டார் மறையும் முந்திரி கொள்ள செங்கமரம் குட்டி அங்கிருந்தாயா சீரச்சேர தொப்பில் கட்டி காத்திருந்தாயா மாட்டாம காரணமாக அங்க போனானா வெட்டப்பட்டு செங்கமரம் எந்திரிச்சானா நாட்டாம காரணமாக கிட்ட போனானா வெட்டப்பட்டு செங்கமரம் சிரிச்சுட்டானா. ஊருக்குள்ள கோழியில முந்திரி கொல்ல உட்கார்ந்த மறையும் நல்ல இந்த மரபெல்லாம் போக போக போயிடுமோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்னாடி குமரிகளா வந்து ஆடுவா. ஆமா. இப்போ கிழவிகள் கிழவிகளும் இல்லைன்னா ஆமா இந்த மரபெல்லாம் மறைய வேண்டிய மரபு தானே. நான் எவ்வளவு கேவலமான பாருங்களேன். நான் ஏன் இவ்வளவு பிற்போக்குவாக யோசிக்கிறேன்? இந்த மறைய வேண்டிய மரபு மறையறதுக்கு மறைய வேண்டிய மரபு மறைய வேண்டியது தானே. அதுக்கே நான் வருத்தப்படுறேன். அந்த வருத்தத்துக்கும் நான் வைக்கப்படுறேன். வெக்கத்துக்கு வெக்கத்துக்கு வெக்கம் வெக்கம்